ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம ஈரானை பற்றி பார்க்க போகின்றோம். இப்பொழுது டிவியை திறந்தாவே எல்லா சேனல்லையும் என்ன பேசுகிறாங்கன்னா ஈரானை பற்றி தான் பேசியிருக்கிறார்கள். ஈரானில் குறிப்பாக இப்ராஹிம் ரைசி என்ற அவருடைய நிலைமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இடையில் கடந்த 19ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, இப்ராஹிம் ரைசி அசர்பைஜானுக்கு சென்றிருந்தார். அசர்பைஜானுக்கு ஒரு டேம் திறப்பு விழாவுக்காக அவர் சென்றிருந்தார். அந்த டேம் அசர்பைஜானில் கட்டப்பட்டுள்ளது. அந்த டேமை நிர்வகிப்பதற்கு முழு பொருளாதார உதவியும் ஈரான் தான் வழங்கியிருந்தது. ஈரான் ஸ்பான்சர்ட் த டேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதற்காக அந்த டேம் கம்ப்ளீட் பண்ணோன்னே அது திறப்பு விழாவிற்காக அவர் அங்கு சென்றிருந்தார் ஹெலிகாப்டர் மூலமாக. அவர் அங்கே சென்றபோது வானிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ரொம்ப பனிமூட்டமாக இருந்தது. ஏன்னா அப்போ ஸ்னோ வருகின்ற காலமாக இருந்ததினால் பருவநிலை ரொம்ப மோசமாக இருந்தது. இருப்பினும் அவருடன் தன்னுடன் 4 முக்கிய பிரமுகர்களையும் கொண்டு சென்றிருந்தார். அதாவது அவர்களுடைய ஃபாரின் மினிஸ்டர், பிறகு அவங்களுடைய கவர்னர், ஈஸ்ட் அசர்பைஜானில் உள்ள கவர்னர், அப்புறம் அவங்க இன்னொரு லீடர், ஓகே, லோக்கல் லீடர், இவர்களெல்லாம் அந்த ஹெலிகாப்டர்களில் சென்றிருந்தார்கள். அந்த திறப்பு விழாலாம் முடிந்த பிறகு அவர் திரும்பவும் ஈரானிற்கு சாப்பரின், அதாவது ஹெலிகாப்டர் மூலம் திரும்பியிருந்தார். திரும்பும் பொழுது திடீரென்று அந்த ஏரோப்ளேன், அந்த ஹெலிகாப்டர் காணாமல் போய்விட்டது. எந்த ஒரு தகவலும் இல்லாமல் போய்விட்டது. பதட்டம் அடைந்த ஈரானியர்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல என்று தேட முயன்றார்கள். ஆனால் அந்த வானிலையின் காரணமாக ஒன்றும் செய்ய முடியல. சரியான பனிமூட்டமாக இருந்தது அந்த இடம். ஸோ உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க, யூரோப்பியன் யூனியனுக்கு கால் பண்ணி அவர்கள் சேட்டலைட் மூலமாக ஏதாவது ட்ராக் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனால் முடியவில்லை. பிறகு துருக்கியில் என்ன செஞ்சாங்க, அவங்க ட்ரோன் அனுப்பி அந்த இடத்தையே சர்வே பண்ணாங்க. ட்ரோன் சர்வேயில் என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு மலைப்பகுதியில் ஒரு புகை மூட்டமாக இருந்தது. பிறகு அந்த ட்ரோன் டெம்பரேச்சர் ஒரு சூடான நிலையை டிடெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ இதை குறித்து தான் உடனே ஈரான் என்ன செய்தார்கள், அந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்காக அல்லது சேவை பண்ணுவதற்காக தன்னுடைய ஆட்களை அங்கே அனுப்பியிருந்தார்கள். பல சிரமங்களுக்குள் அவர்கள் அங்கே போய் சென்றார்கள். சென்ற பிறகு பார்த்தாக்கா அந்த ஹெலிகாப்டர் விழுந்துருந்துச்சு. எல்லாம் முழுசும் எரிந்து போய் பாதி பாகமாக உடைந்து பாதியாக உடைந்து அங்கே கடந்தது. பிறகுதான் பார்த்ததில் எல்லாம் அங்கே சென்றிருந்தவர்கள், அந்த ஹெலிகாப்டரில் பிரயாணம் செய்தவர்கள் எல்லாமும் இறந்து விட்டார்கள் என்று தெரிய வந்தது. அதில் குறிப்பாக இந்த இப்ராஹிம் ரைசியும் இறந்துவிட்டார். இவருடைய அந்த விபத்தை குறித்து பல மாதிரியான தியரிகள் இப்பொழுது இன்டர்நெட்டில் பேசப்பட்டு வருகின்றது. அவரை எப்படி கொண்டிருப்பாங்க, மற்றவர்கள் யாரும் கொண்டுட்டாங்களா, இஸ்ராயலியர்கள் கொன்று விட்டார்களா, அல்லது அவர்கள் நாட்டிலேயே அவர்களை யாராவது சபோதாஷ் பண்ணிவிட்டார்களா என்று பல மாதிரியான தியரிகள் எழுப்பப்பட்டது. பல மாதிரியான கேள்விகளும் கேட்கப்பட்டது. அவை அனைத்தும் உண்மை அல்ல. எல்லாம் ஒரு கேஸ் தான், வாயில் கேஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ பார்ப்போம் ஏன் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது என்று பார்ப்போம். அந்த ஹெலிகாப்டருக்கு இப்பொழுது பார்த்து 40 ஆண்டு வயது ஆகிறது. 40 ஆண்டு காலமாகிறது அந்த ஹெலிகாப்டரை வாங்கி. அந்த ஹெலிகாப்டர் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டது. அந்த ஹெலிகாப்டர் முழுதும் அமெரிக்க பாகங்கள் தான். ஆனால் அந்த ஹெலிகாப்டர் 40 ஆண்டுகள் ஆன பிறகும் அதையே தான் இன்னும் பாவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அதையே பாவித்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் புதுசாக வாங்கலன்னு கேட்கலாம். ஈரானிடம் இல்லாத பணமா? அவங்க நியூக்ளியர் வச்சுருக்காங்க, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஹெலிகாப்டர் வாங்கலன்னு பார்த்தாக்கா அதுக்கு ஒரே ஒரு பதில், இதற்கு பின்னணியில் இருப்பது அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்கா தற்பொழுது ஈரானின் மேல் பல வகையான சென்ஷன், பல வகையான தடைகள் போட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது எக்கனாமிக் சென்ஷன், எந்த வியாபாரமும் யார் கூடயும் எந்த வாணிகமும் செய்ய முடியாது, எந்த நாட்டிலிருந்து எதையுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது, இவங்களும் விற்க முடியாது. அந்த அளவுக்கு அமெரிக்கா என்ன செஞ்சாங்க, இவங்க நாட்டின் மேல் எக்கனாமிக் சென்ஷன் போட்டிருந்தாங்க. இதன் காரணமாகவே ஈராக் எதையுமே வாங்க முடியல. அவங்க பிளேனும் சரி, ஹெலிகாப்டரும் சரி, அல்லது இராணுவத்திற்கான ஆயுதங்களும் சரி, மற்ற நாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ண முடியாமல் இருந்த நிலைமையாக இருந்தது. இதனால் அவர்களெல்லாம் பழைய வாகனங்களை தான் பாவிக்க வேண்டிய வந்தது. இதனால் தான் இந்த ஹெலிகாப்டர் அதோட என்னன்னா 40 ஆண்டு காலம் ஆகிவிட்டதால் இது பழைய மாடல். பழைய மாடல்னாக்கா என்ன தெரியுங்களா, ஃபுல்லி மேனுவல். இந்த ஆட்டோமேஷன்றது அறவே இல்லை. இப்பொழுது உள்ள ஏரோப்ளேன் பார்த்திங்களா, நிறைய ஆட்டோமேஷன். ஓகே, அதில் ராடார் இருக்கும், அப்புறம் ஆட்டோ பைலட் இருக்கும், அப்புறம் பைலட்டுக்கு உதவி செய்வதற்காக பல வகையான டிடெக்ஷன், பல வகையான
கேஜெட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ பைலட்டுக்கு ரொம்ப ஸ்னாகாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் இந்த 40 ஆண்டு காலத்துக்கு முன்னே நிறுவப்பட்ட இந்த ஹெலிகாப்டரில் அதெல்லாம் இல்லை. இந்த ஹெலிகாப்டர் வந்து ஃபுல்லியாக பைலட்டினுடைய கையில் தான் இயங்கி கொண்டிருந்தது, பைலட்டினால் இயங்கி கொண்டிருந்தது. பைலட் தான் எல்லா முடிவும் செய்ய வேண்டும், பைலட் தான் இதற்கு வந்து முழு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த நிலைமையில் தான் அங்கே வந்து என்ன ஆச்சுனாக்கா, வானிலை காரணமாக பார்வையின் குறியீடு தெரியுங்களா ரொம்ப குறைவாக இருந்ததுனால எப்படியோ அது போய் ஒரு மலையில் மோதி க்ராஷ் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. ஸோ இதை ஒரு புறம் இருக்க, இவரின் மரணத்தினால் ஈரானிற்கு என்ன இம்பேக்ட் வரப்போகிறதுன்னு பார்ப்போம். ஈரானை பொறுத்த மட்டும் 2 முக்கிய லீடர் அங்கே. ஒன்று வந்து அவர்களுடைய சுப்ரீம் லீடர் அவர்களோட சுப்ரீம் லீடர் யாருன்னு பார்த்தா ஆயத்துல்லா கொமேனி. இந்த ஆயத்துல்லா கொமேனி தான் அங்கே பெரிய பொறுப்பில் உள்ளவர். அவர் கீழே இம்மீடியட்டாக பார்த்தா இந்த இப்ராஹிம் ரேசி தான் பிரசிடென்ட்னா ஒரு நாட்டுக்கு பிரதமர் மாதிரி. ஓகே, ஸோ அவர் கையில் தான் நிறைய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர் தான் அந்த நாட்டையே நிர்வகித்து வந்தார். ஸோ அவர் காலத்தில் அவர் நாட்டை நிர்வகித்து இருந்தபோது அவர் வந்து தனக்கு அடுத்தபடியாக யாரையும் நியமிக்கவில்லை. அவருக்குன்னு சக்சஸர் அங்கே யாரும் இல்லை. அப்படி இருக்கையில் அந்த நாடே வந்து அவருடைய பொறுப்பில் தான் ஓடிக்கொண்டிருந்தது என்று சொல்லலாம். இவர் காலத்தில் இவருக்கு சப்போர்ட்டாகவும் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி இவருடைய எதிரிகளும் நிறைய இருந்தாங்க. இவர்களுடைய எதிரிகள் என்று பார்த்தா யார் தெரியுங்களா? பொதுமக்கள். இவர் காலத்தில் மோரல் போலீஸ் என்ற ஒரு போலீஸ் படையை மிகவும் அதிகாரமிக்க ஒரு படையாக உருவாக்கியிருந்தார். அடக்குமுறை ரொம்ப அதிகமாக கையாண்டார். மக்களை அவர்கள் வழியில் விடவே இல்லை. இவர்கள் சொன்னது தான் சட்டம், இவர்கள் வைத்தது தான் சட்டம் என்று ஓட்டிக்கொண்டிருந்தார். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இவரால் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு ஆய்வில் பார்த்தாக்கா இவரால் மொத்தம் 5000 பேர்த்துக்கு மேலே மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. ஸோ சற்று முன்பு நோக்கி பார்த்தாக்கா சற்று பின்பு நோக்கி பார்த்தாக்கா சில மாதங்களுக்கு முன்பு ஈரானில் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. பெரிய கிளர்ச்சினா அந்த ஈரானின் மக்களினால் அரசாங்கத்தை எதிர்த்து பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. இதற்கு காரணம் அங்குள்ள ஒரு பெண்ணை இந்த மோரல் போலீஸ் பிடிச்சிட்டு அவங்க பாதுகாப்பில் இருக்கும்போதே அந்த பெண் மரணம் அடைந்தாள். இந்த பெண்ணை அந்த மோரல் போலீஸ் தான் அழித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய கிளர்ச்சியே ஏற்பட்டது. இதற்கு காரணம் அந்த பெண் வந்து ஹிஜாப்பை சரியாக அணியவில்லை என்று தான். ஸோ இதெல்லாம் இந்த மோரல் போலீஸ் இவங்க வந்து தன் கையில் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இஷ்டம் போல செய்து கொண்டிருந்த காரணத்தினால் பொதுமக்கள் வெறுப்படைந்தார்கள். அவர்களுடைய வெறுப்பு நேராக அவர்களுடைய தலைவர் யாருன்னாக்கா இப்ராஹிம் ரேசி மேலே காமிக்கப்பட்டது. ஸோ அவர் மேலே நிறைய ப்ரோட்டஸ்ட் செஞ்சாங்க. அதனால் அந்த காலகட்டத்திலும் பார்த்தாக்கா நிறைய பெண்கள் வெளியே வந்து அந்த ஈரான் அரசாங்கத்தை வெறுத்தார்கள். அவர்கள் மறியல் செய்தார்கள். ஹிஜாப் அணிய போவதில்லை என்றும் மறியல் செய்தார்கள். பிறகு நிறைய பேர் தன்னுடைய முடியை வெட்டி அவர்கள் அதிருப்தியை தெரிவித்து கொண்டார்கள். இருப்பினும் அந்த காலகட்டத்தில் கூட நிறைய பேர் இந்த இவருடைய அரசாங்கம் பிடித்து வைத்து பிறகு வந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் நிறைய பேர் ஒரு 10-15 பேர் என்ன செஞ்சாங்க, கிரேனில் உயர்த்தி பொது இடத்தில் அவர்களை தூக்கிலிட்டார்கள். இதெல்லாம் பொதுமக்களை பயமுறுத்துவதற்காக. அப்படி செஞ்சால் தான் பொதுமக்களை தான் கட்டுப்படுத்த முடியும் என்று ஒரு டாக்ட்ரினை உருவாக்கி கொண்டிருந்தார் இந்த இப்ராஹிம் ரேசி. இதன் மூலம் அவருக்கு அதிக அளவில் அங்கு எதிர்ப்பு வந்தது. இந்த எதிர்ப்புக்கு இந்த மறைவுக்கு ஒரு காரணம் இந்த எதிர்ப்பு தான் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவரினால் நிறைய பேர் அங்கு உள்ள ஈரானியர்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டிய வலுக்கட்டாயம் ஏற்பட்டது. ஸோ அதனால் வெளியூர் சென்றவர்கள் இவர் மேல் தொடர்ந்து எதிர்ப்பை காட்டி கொண்டிருந்தார்கள். இவர் இறந்தது தெரிந்த பிறகு வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் கரகோஷம் போட்டு கொண்டாடினார்கள். அங்கே ஈரானிலும் சில பேர் என்ன செஞ்சாங்க, பெரிய பெரிய ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெடித்து கொண்டாடினார்கள். ஆனால் அவர் சப்போர்ட்டர்கள்லாம் துக்கத்தில் இருந்த பொழுதும் இப்படியும் நடந்தது. எதிர்ப்பாக 5 நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டது அந்த நாட்டில். இந்த இப்ராஹிம் ரேசி தான் ஈரான்
இஸ்ரேலை தாக்குவதற்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்திருக்கார். இவருடைய அட்வைஸ் மூலமாக தான் ஈராக் இஸ்ரேலை தாக்கியது என்றும் கூறியிருக்கிறார்கள். அதனால் இஸ்ராயலியர்களும் இவர் மேல் ரொம்ப அதிக அளவில் ஆத்திரமாகவும் இருக்கின்றார்கள். ஸோ அவர்களும் தன்னுடைய மொசாட் அமைப்பின் வைத்துக்கொண்டு இவரை தாக்கியிருக்கலாம் என்று இன்னொரு தியரி பேசப்படுகிறது. ஆனால் இதுநாள் வரை அவர் சாவுக்கு எந்த ஒரு சபோதாஷும் இல்லை. ஆனால் இதற்கு காரணம் அந்த ஹெலிகாப்டர் ஒன்று பழசு, பின்னொன்று அந்த பருவ வானிலை, மிக மோசமான வானிலையின் காரணமாக தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகிவிட்டது என்று அவருடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கொமேனியை கூறியிருந்தார். இந்த இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு பிறகு அந்த நாட்டை யார் வழி நடத்த செல்லப் போகிறார்கள் என்று பார்ப்போம். மக்கள் யார் அடுத்த தலைவர் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் உடனே ஆயத்துல்லா கொமேனி என்ன செஞ்சார், முகமது மொக்பர் என்பவரை நியமித்திருந்தார் இந்த இப்ராஹிம் ரைசிஸுக்கு பதிலாக. ஸோ இப்பொழுது முகமது மொக்பர் என்பவர் தான் இடைக்கால தலைவர். ஸோ இதன் மூலம் இன்னொரு எலெக்ஷன் அங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த எலெக்ஷனில் புதிய தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய அங்கே இருக்கின்றது. இதுதான் இன்றைய ஈரானில் உண்மை நிலையாகும். ஸோ இந்த வீடியோவை கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.